பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே மாடுகள் நடுரோட்டில் சுற்றி திரிவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றம் சார்பில் விநாயகர் வீதி உலா மற்றும் சிலை கரைக்கும் வைபோகம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தினை மதுரை குரு மகா சன்னிதானம் தம்புரான் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீரங்க ஜியர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பழகை பேருந்து நிலையம், காந்தி சிலை, ரவுண்டானா, பச்சைமடம் மாரியம்மன் கோவில் வழியாக சென்று பின்னர் இறுதியில் புதிய ஆதிக்குளம் கண்மாயில் 6 பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்த ஊர்வலத்தின் போது 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மின் அஞ்சல் முகவரிக்கு அடையாளம் தெரியாத முகவரியிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7 தரங்கள் கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் 3 மணி நேரம் சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு கண்டறியப்படாத நிலையில் புரளி என தெரிய வந்தது. மேலும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொக்கூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி சமேத கைலாசநாதர் சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் மகா கும்பாபிஷேகம் 200 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெருமாள் கோவில் தெருவில் இந்து முன்னணி தெற்கு மாவட்ட ஒன்றியம் மற்றும் நகர சார்பில் 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நத்தமேடு கிராமத்தில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தென்னை மரம் வெட்டிய போது மின் கம்பியின் மீது சாய்ந்ததில் குமார் ஜானகி தம்பதியின் 5 வயது பெண் குழந்தை மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் மின்துறை அதிகாரிகள் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நிலை தடுமாறி சாலையோர சுவற்றில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்த பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். மேலும் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலேயே விபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பனையம்மன் கோவில் பிரமோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேத்துப்பட்டு அடுத்த பெரிய கொளப்பலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பனையம்மன் மாரியம்மன் கோவில் வருடாந்திர பிரமோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் அமர்த்தப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த அருந்ததியர் பாளையம் கிராமத்தை சேர்ந்த குமரேசன் மகன் ராஜேஷ்
இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்று வந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி விடுமுறை என்பதால் தன் நண்பர்களுடன் ராஜேஷ் கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட தேடுதலுக்கு பின் சிறுவனை சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் கிரேன் மோதி கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த தகவல் அறிந்து சென்ற போலீசார் சம்பவ இடத்திலிருந்து முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.